வரவு செலவு திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. அடிப்படை சம்பளத்தில் சேர்க்க வேண்டிய 7,800 ரூபாய் சேர்க்கப்படவில்லை. தனியார் துறையினருக்கும் சம்பளம் தயாரிப்பதற்கான சட்ட திட்டங்களை தயாரிக்குமாறு நாம் கூறினோம். நாம் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பில் திருப்தி அடைவதில்லை. வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. 2015 ஆண்டு நிறைவின் பின்னர் புதிதாக 3,783 ரூபாய் வரி சேர்க்கப்படும். 2,200 ரூபாவை வழங்குகின்றனர். வரியாக 3,783 ரூபாய் சேர்க்கப்படுகிறது. 2015 ஆண்டில் பின்னடைந்திருப்போம். මගේ අම්මට 15,000 හම්බෙනවා 30,000 වෙනවා මගේ අම්මා. 15,000 30,000 ரூபாய் எனது தாய்க்கு அதிகரிக்கும். 2,500 ரூபாய் முதல் 4,000 ரூபாய் வரை அனைவரினது சம்பளம் அதிகரிக்கும். ரப்பர் உட்பட எமது வருமானம் அதிகரிக்கும். இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக விவசாயிகள் மேம்படுத்தப்படுவார்கள். ரப்பர் உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த நாட்களில் ரப்பரின் விலை வீழ்ச்சி அடைகின்றது. சிறு உற்பத்திகளை மேம்படுத்தி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கருவா தொழிலை மேம்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களை வளப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோழி பண்ணையாளர்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பிரிவுகள் குறித்தும் சிந்தித்து திட்டமிடப்பட்ட அபிவிருத்திக்கான ஒரு வரவு செலவு திட்டமே இது. அரசு ஊழியர்களுக்கு 3,124 ரூபாவிலும் குறைந்த அளவான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 12,800 ரூபாய் சம்பளம் பெறுகின்ற அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் 2,200 ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமே கிடைக்கிறது. இதனூடாக உண்மையை மறைத்து பொய்க்கூறி நாட்டை ஏமாற்றியுள்ளனர். இது சலுகைகள் உள்ள வரவு செலவு திட்டம். கித்துள் மரத்தில் ஏறியவனுக்கும் சொல்வதற்கு ஒன்றும் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் தேர்தலை நடத்தினோம். இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் சில சந்தர்ப்பங்களில் டீசல் விலை அதிகரித்தது. டீசல் விலை, பொருட்களின் விலை, மின்கட்டணம் என்பன குறைக்கப்படும் போது தேர்தலுக்காக என்று கூறுகின்றனர். உங்களுடைய லாபத்திற்கு என்று மாத்திரம் சிந்திக்காமல் சிறந்த விடயங்கள் குறித்து கவனம் செலுத்துமாறு எதிர்கட்சிக்கு கூறிக்கொள்கின்றோம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழிலாளர்களில் மனித வளத்தினை பயன்படுத்தி தொழில் புரிபவர்கள் எதற்கு உரித்துடையவர்களாகின்றனர்? தொழிலாளர்கள் அனைவரும் 180 நாட்களுக்குள் நிரந்தரமாக்கப்படுகின்றார்களா இல்லையா என்பது குறித்து வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது சிறந்த தெளிவொன்றை பாராளுமன்றத்தில் வழங்க வேண்டும். இல்லையாயின் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் நாம் நடவடிக்கை எடுப்போம்.